ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அது வந்து இந்த சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, சந்திரமௌலின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பேஸ் வச்சு, அந்த கம்மல் பண்ணக்கூடிய பேஸ் வச்சு தான் நான் அந்த ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை நான் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் கொஞ்சம், அப்புறம் டியூப் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ப்ரூச்சு. நீங்கள் பேக் நெக்கில் ஒரு 3 டைம்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் ஸ்லீவில் ஒரு சைடு மட்டும் கொடுத்திங்கன்னா போதும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சந்திரமௌலி அப்படிங்கிற இந்த பேஸ் இருக்குது பார்த்திங்களா, இது ரிங் மாதிரி இருக்குது. இது அப்படியே கம் போட்டு B7000 போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். மேலே மட்டும்தான் அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். நான் அது வழியாக 2-3 ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக B7000 போட்டு கம் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் வந்து இப்போது February 10th நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு வந்து ஒரு ₹100 மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரீ கிளாஸ் போட்டோன்னா நிறைய ஃப்ரீ கிளாஸ் போட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அந்த ₹100ங்க கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த வேல்யூ தெரிஞ்சவங்க, அதனால் நான் அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணால் ஒர்க் பண்ணுவாங்கன்னு ஒரு ஹோப்போடு தான் நான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம 80 ஸ்டிச்சஸ் கிட்ட கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு, அப்புறம் அதை வச்சு எப்படி பண்ணுறது, ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணுறது, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இன்க்ளூட் பண்ணி ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பு, அதாவது ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க, கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னதான ஒரு ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனையும் அது ஸ்டிச் பண்ண முடியும், அதையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் கம் போட்டு நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் கம் போட்டே ஃபுல்லாக ஒட்டினீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது B7000 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஸ்டோனை தள்ளி கொஞ்சம் நான் கேப்பு விட்டுட்டு கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ண போகிறேன். கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்குது. நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்க அந்த கிளிப் ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தக்கன சின்ன நீடிலாக உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் நம்ம நீட்டாக இருக்குது கிளிப் ஸ்டோனு. அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகுதுன்னா, நம்ம கொஞ்சம் திக்கான ஒரு நீடில், அதாவது அந்த ஹோல்ஸை விட பெரிய நீடில் நம்ம கொடுத்துட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக எடுக்கும்போது நம்ம வேகமாக, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்போம் பார்த்திங்களா, அப்படி இழுக்கும்போது அந்த கிளிப் ஸ்டோனில் சென்டரில் ஒட்டியிருக்க ஸ்டோன் மட்டுமே தனியாக கலண்டு வந்துடுது. ஃப்ரேம் தனியாக இருக்குது கோல்டன் கலரில், அதுக்கு உள்ளே தான் இந்த ஸ்டோனை ஒட்டியிருக்காங்க. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு சின்ன நீடியில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளிப் ஸ்டோன் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா 2-3 கிளிப் ஸ்டோன் நான் அப்படி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது சின்ன நீடியில் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லையா கம் போட்டே ஒட்டிடுங்க, அது நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். என்னென்னு பாருங்கள், என்னோடய கிளிப்ஸ் இந்த B7000 க்ளூ வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டேனாட்ட இருக்குது பாருங்கள். அந்த சென்டரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அது வழியாக வராமல் அந்த மூடியில் போய் ஒட்டிக்கிச்சு பாருங்கள். நான் அந்த ஒரு, அதாவது சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா தெரியும் B7000 க்ளூவில். அது எனக்கு என்னாச்சுன்னா அந்த மூடியோடு சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே ஒட்டுறேன் பாருங்கள். அப்படிங்கும்போது அந்த கம்மில் வந்து நிறைய க்ளூ வந்து வெளியே வருது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது டிப்பில் அந்த நீடில் அந்த என்ன சொல்கிறது, அந்த கம்மில் உள்ள டிப்பு வந்து மூடியோடு போய் ஜாயின் பண்ணிடுச்சு எனக்கு. அதை எடுக்கிறதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது. அப்போனா தான் நம்ம கம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது, நமக்கு லைட்டாக வரும். நான் வந்து இப்போது நிறைய தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கம் போட்ட இடத்துலலாம் நான் வந்து அந்த கிளிப் ஸ்டோனு க்ரீன் கலர், இது ரொம்ப லைட் க்ரீனு, அதுதான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரூச்சு. இப்படியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரே மெட்டீரியலை தான் வச்சு ஒர்க் பண்ணணும்னு இல்லை, அதுவும் ப்ரூச் மெட்டீரியலை வச்சு தான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி கம்மல் பண்ணும்போது அதுக்கு பேஸ் இருக்கும். சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த பேஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் வீடியோவில், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பேஸு மேலே இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும்,
இருக்கும். இதுக்கு மேலே நம்ம சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணி கம்மல் மாதிரி பண்ணுவாங்க. அது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏற்கனவே இப்போ சில்க் த்ரெட் பேங்கிள் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து கற்றுக்கங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி 2 ஸ்மால் டியூப் பீடை கொடுத்துருக்கேன். வி ஷேப் மாதிரி அந்த ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம கிளாஸில் நிறைய பேர் ஒரு 4-5 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணி இப்போ அவங்களும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை பார்த்துட்டு இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரூச் ஒர்க்லேயே நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை இன்க்ளூட் பண்ணி எப்படி பண்ணலாம், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் கண்டினியூவாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்படி நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது சிம்பிள் டிசைன் தான். இந்த டியூப் பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுற்றி லீஃப் சீக்வன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுக்கலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் இந்த கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் மட்டும்தான் நான் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கியிருக்கேன். அதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ப்ளவுஸில் கண்டிப்பாக பண்ணலாம். இது நிறைய டிசைன் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்கிரிப் ஸ்டோனு இந்த டியூப் பீட்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக சென்டரில் உள்ளதை மட்டும் அப்படியே பேஸ் கொடுத்துட்டு சைடில் ஒரு 3 டியூப் பீடு கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஹேங்கிங் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பேசிக் லைன்ஸில் இருந்து தேஞ்சூர் பெயிண்டிங் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் என்னோடய நம்பரில் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இந்த வி ஷேப்பில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பக்கத்தில் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நான் கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நெருக்கமாக கூட கொடுத்துக்கலாம். வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். இப்போ சென்டரில் கொஞ்சம் பிளாங்காக இருக்கிறதுனால நான் அதில் சக்கரையும் ஒரு பால் பீடும் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுக்குறேன். நான் லாங் டியூப் பீடு வச்சு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு நான் ஹேங்கிங்கும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஹேங்கிங் கொடுக்குறது நம்ம விருப்பம்தான். சின்ன பீடு, அதாவது சின்ன டியூப் பீடு, லாங் டியூப் பீடு எது வச்சுனாலும் நம்ம ஹேங்கிங் கொடுக்கலாம். அந்த ஹேங்கிங் கொடுக்கும்போது நீடில் வந்து நமக்கு ஈஸியாக அந்த எந்த டியூப் பீடு கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே ஈஸியாக மூவ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு, ப்ரூச் ஒர்க்குக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து சின்ன நீடிலே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ரெண்டு லாங் டியூப் பீடு கொடுக்குறேன். நான் ஸ்மால் டியூப் பீடு கொடுத்தேன். அது வந்து என்னாச்சுன்னா இப்போது இன்செர்ட் ஆகவே இல்லை, நீட் இல்லை. அதனால் லாங்கு கொடுத்துட்டு அப்புறம் சக்கரி கொடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் ஒர்க்கு எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ சில்க் த்ரெட் பேங்கிலும் போட்டுட்டு தான் இருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணும், ப்ரூச்சஸ் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனு. இது பிகினராக இருக்கிறவங்க கூட இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் ப்ரூச் மெட்டீரியல் வச்சு வேறு ஏதோ ஒர்க் ஜாயின் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நம்ம கிளிப் ஸ்டோன் வைக்கிற இடத்துல நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸு அல்லது ரோஸ் மாதிரி பெட்டல்ஸு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான்.
நம்ம போடும்போது அந்த டியூப் பீடில் நம்ம ஈஸியாக நீடில் பஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் ஒரு கிளிப் ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் ஒரு ஃப்ளவர் சக்கரி இருக்குதுல்ல அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே பேர்ல் பீடு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, டியூப் பீடுக்கும் அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெட்டோட பேஸில் நான் வந்து கம் போட்டு இந்த சக்கரி 3 ஒட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஒட்டலாம்னா ஜர்கான் ஸ்டோனும் பேஸ்ட் பண்ணலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரூச் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க இப்போ நிறைய பேர் ஓனாகவே அவங்க டிசைன் பண்ணி அவங்க ஒரு பிஸ்னஸாக அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் நிறைய பேர் என்னுடைய படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மை நான் ஒரு கொஞ்சமாக அந்த சென்டரில், அந்த பேஸோட சென்டரில் போட்டுட்டு அதுக்கு மேலே சக்கரி வைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ளைனாக இருக்கிறது சுற்றி கூட வச்சுருந்துருக்கலாம், அழகாக இருந்திருக்கும். நான் அந்த அந்த கம்மலோட பேஸ் தெரியட்டுங்கிறதுனால ஒரு சைடில் மட்டும் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 10 நிமிஷம் வேலை தான், ஆனால் நம்ம ஒர்க் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரூச் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.